ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு என்பிகே ஹாப்பி டிவி. இப்போ நாளைக்கு பார்த்தீங்கன்னா காரணியா ப்ளஸ் ட்ரா வந்து 537. இதுக்கான கேல்குலேஷன் முதல்ல ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம இன்னைக்கான வீடியோ பார்க்கலாம். இன்னைக்கான வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் பட்டன் மட்டும் டர்ன் ஆன் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். வந்து ஃபஸ்ட்டு மெத்தட் சொல்லிடுறேன். இந்த ஃபஸ்ட்டு மெத்தட் பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த செப்டம்பர் மந்த் சார்ட் மட்டுமே கம்பேர் பண்ணி நான் எடுத்த நம்பர் தான். இப்போ இந்த மந்த்து மட்டும் பாஸ் ஆன ரிசல்ட் பார்க்குறீங்கன்னா 3, 6, 8 இந்த 3 நம்பர் தான் அடுத்தடுத்த 4 ரிசல்ட்டில் இருக்கும். இப்போ இங்கே வந்து ஃபஸ்ட்டு 3, 4 ரிசல்ட் நம்பர் எழுதியிருப்பேன். 2, 6, 7, 8, 0, 3. அதுக்கு அடுத்த நாள் நம்பர் 3, 1, 5, 0, 6, 8. அதுக்கு அடுத்த நாள் நம்பர் 8, 4, 8, 0, 0, 7. இதில் என்ன மெத்தட் சொல்கிறேன்னா, இங்கே வந்து லைன் போட்டிருப்போம் பாருங்கள். 3, 6, 8, 6, 3, 8 இந்த நம்பர் தான் அடுத்தடுத்த ரிசல்ட்டில் பாஸ் ஆகிருக்கும். இப்போ இன்றைக்கி பாஸ் ஆன நம்பர் வந்து 935. பி போர்டில் 3 இருக்குது. இப்போ நாளைக்கான ரிசல்ட்டில் 6, 8 பாஸ் ஆகணும். அதனால் 6 பி போர்டில் எடுத்திருப்பேன். 8 பார்த்தீங்கன்னா சி போர்டு. இப்போ அடுத்து இந்த மந்த் சார்ட் வச்சு இன்னொரு நம்பர் எப்படி எடுக்கலாம்னா, இப்போ இங்கேயே நம்பர் அடுத்தடுத்த நம்பர் இருக்கும் பாருங்கள். 7, 5, 8. இப்போ அடுத்து இன்றைக்கான நம்பர் 935. நேற்றைய நம்பர் 007. சி போர்டு மட்டும் பார்க்குறீங்கன்னா 7, 5 எப்படி எடுத்தாலும் 8 பாஸ் ஆகணும். அதனால தான் 8 சி போர்டில் எடுத்திருப்பேன். 6 வந்து பி போர்டு. இப்போ இந்த ஃபஸ்ட்டு மெத்தட் பார்த்தீங்கன்னா இந்த மந்த்து சார்ட் செப்டம்பர் மந்த் சார்ட் மட்டுமே கம்பேர் பண்ணி நான் எடுத்த நம்பர் தான். 3, 6, 8 மட்டும் அடுத்தடுத்த 4 ரிசல்ட்டில் இருக்கும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 6, 3, 8 இந்த லைனில் 3, 6, 8. இப்போ இன்றைக்கான ரிசல்ட்டில் பி போர்டில் 3 இருக்கிறதுனால நாளைக்கான ரிசல்ட்டில் பிசி போர்டில் 6, 8 எடுத்திருப்பேன். அடுத்து இன்னொரு மெத்தட் என்ன சொன்னேன்னா, இங்கே வந்து 7, 5, 8 ஓகேவா. 7க்கு அடுத்து 5, 5க்கு அடுத்து 8. இப்போ நேற்றைய நம்பரில் லாஸ்ட்டில் சி போர்டு நம்பர் 5, அதுக்கு முன்னாள் ரிசல்ட்டில் லாஸ்ட்டில் சி போர்டு நம்பர் 7. 7, 5ன்னு இருக்கிறதுனால நாளைக்கான ரிசல்ட்டில் 8 பாஸ் ஆகும். அதனால் 8 வந்து சி போர்டில் எடுத்துட்டேன். இப்போ அடுத்து ரெண்டாவது மெத்தட் சொல்லிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரெண்டாவது மெத்தட் பார்த்தீங்கன்னா எதுவுமே இந்த வீக்லி சார்ட் மட்டுமே கம்பேர் பண்ணி எடுத்த நம்பர் தான். இப்போ இங்கே லாஸ்ட்டில் எழுதிக்கிறது எல்லாமே வந்து இந்த வார நம்பர் தான். அக்ஷயா நம்பர் 803, வின்வின் நம்பர் 068, ஸ்ரீசக்தி நம்பர் 007, 50-50 நம்பர் வந்து 935. இப்போ இதில் என்ன மெத்தட் சொல்கிறேன்னா, இப்போ அது வந்து போன வார ரிசல்ட் நம்பர், அதுக்கு முன் வார நம்பருமே இங்கே எழுதியிருப்பேன். இப்போ இங்கே அக்ஷயாவில் 782, 210, 803, வின்வின் 000, 249, 068, ஸ்ரீசக்தி 404, 415, 007, 50-50, 542, 982, 935. இப்போ அடுத்து காரணியா ப்ளஸ்லையும் போன வாரம் நம்பர் 476, அதுக்கு முன் வாரம் பாஸ் ஆன நம்பர் 026. இப்போ இதில் என்ன மெத்தட் சொல்கிறேன்னா, போன வாரம் ரிசல்ட்டில் இருக்கிற பி போர்டோட அதுக்கு முன் வார ரிசல்ட்டில் இருக்கிற பி போர்டு நம்பர் இந்த 2 நம்பரை பெருக்கல் பண்ணி பாருங்கள். இங்கே 8 எடுத்தால் 8 வந்து இந்த வாரத்தில் பாஸ் ஆகிருக்கும் அக்ஷயா ரிசல்ட்டில். இப்போ அடுத்து வின்வின்லையும் பி போர்டு மட்டும் பெருக்கல் பண்ணுங்கள். 0, 4 0 × 4 எடுத்தாலும் 0 தான். 0 இந்த வார வின்வினில் இருக்கும். ஸ்ரீசக்திலையும் பி போர்டு நம்பர் 0, இங்கே வந்து போன வார பி போர்டு நம்பர் 1. 0, 1 பார்த்தீங்கன்னா 0 தான். 0 வந்து இந்த வார ஸ்ரீசக்தியில் 2 போர்டில் இருந்தது. அடுத்து 50-50க்கும் இதே மாதிரி மெத்தட் எடுக்கிறோம்னா, 50-50க்கு போன வார ரிசல்ட்டு பி போர்டு நம்பர் 8, அதுக்கு முன் வார ரிசல்ட்டில் பி போர்டு நம்பர் 4. 8 4 பெருக்கல் பண்ணிங்கன்னா 32. 32னா 3 இல்லைன்னா 2 எடுத்தால் கூட இன்றைக்கான ரிசல்ட்டில் 3 பாஸ் ஆகிருக்கலாம். இப்போ காரணியா ப்ளஸ்க்கு போன வாரத்தைய பி போர்டு நம்பர் 7, அதுக்கு முன் வார பி போர்டு நம்பர் 2. இப்போ இந்த 2 நம்பரை பெருக்கல் பண்ணி பாருங்கள். 2 4 எடுத்தால் 14 மட்டும்தான். 14னா 1 இல்லைனா 4 பாஸ் ஆகணும். நான் வந்து இந்த 2 நம்பருமே நாளைக்கான ரிசல்ட்டுக்கு ஏ போர்டில் எடுத்துட்டேன். இப்போ இந்த மெத்தட் பார்த்தீங்கன்னா வீக்லி சார்ட் எடுத்து கம்பேர் பண்ணிங்கனாலே தெரியும். பி போர்டு மட்டும் பெருக்கல் பண்ணி பாருங்கள். இப்போ இங்கே அக்ஷயாவில் 8, 1, 8னா இந்த வாரத்தில் 8. வின்வின் வந்து 0, 4, 0, 0 பாஸ் ஆகிருக்கும். ஸ்ரீசக்தி வந்து 0 × 1 எடுத்தாலும் 0 தான், 0 பாஸ் ஆகிருக்கும். 50-50க்கு 8 4 32னா 3 இல்லைனா 2னா 3 பாஸ் ஆகிருக்கலாம். காரணியா ப்ளஸ்க்கு 7 2 14. 14னா 1 இல்லைனா 4 பாஸ் ஆகலாம். இந்த 2 நம்பருமே ஏ போர்டில் எடுத்துட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம கேல்குலேஷன் மெத்தட் படி எடுக்கிற நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் 1 4, பி கேல்குலேஷன் 6, சி போர்டில் 8. இப்போ எந்த நம்பர் வச்சு பாக்ஸ் எழுதுறோம்னா 168, 468. அடுத்து ஏபி பிசி ஏசி பார்க்குறீங்கன்னா ஏபி வந்து 16 46, பிசி 68, ஏசி பார்த்தீங்கன்னா 18 48. இப்போ இந்த நம்பர் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த செப்டம்பர் மந்த் சார்ட் மட்டுமே கம்பேர் பண்ணி 6 8 எடுத்திருப்பேன். அடுத்து வீக்லி சார்ட் கம்பேர் பண்ணி 1 4 எடுத்திருப்பேன். இந்த நம்பர் எல்லாமே உங்கள் கம்பேரிசனோட கரெக்டாக இருந்தால் மட்டுமே எடுத்து ட்ரை பண்ணுங்கள். இல்லை நம்பர் போர்ட் சேஞ்ச் பண்ணி ட்ரை பண்ணுறதா இருந்தாலும் உங்கள் மெத்தட் பார்த்துட்டு ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து எல்லா நம்பருமே சொல்லிட்டேன் நான். ஏ கேல்குலேஷனில் 1 4, பி போர்டில் 6, சி போர்டில் 8. பாக்ஸ் பார்த்தீங்கன்னா 168 468.
இப்போ இன்னைக்கான வீடியோவில் பார்த்தீங்கன்னா, நான் வந்து எல்லா கால்குலேஷன் மெத்தடுமே சொல்லிட்டேன். இந்த மெத்தட்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் பட்டன் மட்டும் டர்ன் ஆன் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ்.